அன்பு மக்களே, எல்லாரும் நலமா? நாம இனி நல்லா தாங்க இருப்போம். சளியை நேச்சுரல் ரெமடிஸ் மூலயமாவும் லைஃப் ஸ்டைல் மூலயமாவும் கொஞ்சம் கொஞ்சமா வின் பண்ணிட்டு இருக்கேன். பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப் என்ற நேச்சுரோபதி தத்துவம் என்ன சொல்ல வருதுன்னா, கருத்து வாட் ஐ எம் சேயிங் இஸ், என்னம்மா மொட்டை ராஜேந்திரன் மாதிரி பேசிட்டு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்கிறது. வெயிட் பண்ணுங்க. நம்ம மொட்டை ராஜேந்திரன் ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கும்போது யாருமே கவனிக்காத நம்ம கோல்டோ ஏதோ அவர் வாய்ஸை கேட்டு மெஸ்மரைஸ் ஆகி அவருக்கு ஃபேன் ஆகிட்டோம். பலவீனம் தாங்க ஒரு மனுஷனோட பலமாவும் மாறும். மொட்டை ராஜேந்திரன் சார் ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்து ஃபேமஸ் ஆனதை விட அவர் வாய்ஸ் மூலம் தாங்க ஃபேமஸ் ஆனாரு. என்னப்பா சொல்லுப்போ, வா வா, என்ன குரல் என்ன குரல். அந்த மாதிரி நம்ம நல்லாண்டார் தாத்தா கடைசி விவசாய படத்துல 84 வயசு ஆகியும் கால் வலி, கை வலி, முழங்கால் வலி ஒன்னும் சொல்லாம அவரின் வாழ்க்கை சூரிய உதயத்திற்கு முன் ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்தில் ஓய்வெடுக்கும் வழக்கத்தை ஃபாலோ செய்தார். அவர் உணவும் பாருங்க, எளிமையா சுடுசோறு கஞ்சியும் சோறுக்கு தொட்டுக்க ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு மனுஷன் நல்லா தான் வாழ்ந்திருக்காரு. நமச்சியான் தாத்தா என்கிற நல்லாண்டார், அதுல மாயாண்டி என்கிற கேரக்டரில் வருவார். அந்த மாதிரி வாழ முடியலனாலும் நம்ம சியான் மிக்கிற மாதிரியாவது உணவில் ஒழுங்குமுறை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் அவர் புள்ள துரு மாதிரி துரும்பா இருந்தாலும் பைசன் கணக்கா காளமாடு மாதிரி விளையாடி ஜெயிச்சு என்றோ இளமையா இருப்போம். நீதுன் விரும்பேல் ஏப்ப வந்தால் நிறுத்தணுங்க. உடம்பு போதுமடா லகட பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நீ போட்டேன்னா 6 பேக்குக்கு பதில் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உன் வயிறு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற வரையும் வெயிட் பண்ணக்கூடாது. செரிக்கப்படாத உணவு கழிவுப் பொருட்களாக உடலில் தங்கி சளியை உருவாக்கி சளி கழிவு தேக்கம் மூலம் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் உற்பத்தி ஆகின்றது. இது எப்படின்னா, ஒரு மாசம் பருப்பு டப்பாவை திறக்காம வச்சு பார்த்தா வண்டோ புழுவோ நம்ம பார்ப்போம் இல்லையா? ஏரோபிக் அண்ட் அனரோபிக் கண்டிஷன்ல, காற்று உள்ள மற்றும் காற்று இல்லாத கண்டிஷன்ல நுண்ணுயிரிகள் சளி தேக்கத்தில் நர்த்தனம் ஆடுங்க. பின்பு வளர்ந்து பாடாய் படுத்துங்க. சொந்த செலவுல எதுக்குங்க நமக்கு சூனியம்? இது தேவையா சொல்லுங்க? வயிறு பசிச்சா அடுத்த வேளை உணவு எடுத்துப்போம். அதுவரை வெயிட் பண்ணுங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி நடுவுல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கூட வேணாங்க. இப்ப எல்லாம் அந்த தீனின்னு சொல்றாங்க, அந்த தீனி கூட வேணாங்க. பசிச்சா புலி மாதிரி பாஞ்சு மொத்தமும் சாப்பிட்டுருங்க. அடுத்த வேட்டைக்கு புலி பசிச்சாதான் செயல்படும். அதுவரை ஓய்வோ வேலையோ செய்யுங்க. அடுத்த வாரம் வலி நல்லது ஏன் என்ற தலைப்பில் பார்ப்போம். டடா பாபா.